இந்த சொத்து வரி உயர்வுக்கு முன்பாக கடந்த ஜூலைல மின்சார கட்டணமும் ஒரு யூனிட்டுக்கு 25 பைசா முதல்ல 55 பைசா வரை உயர்த்தப்பட்டிருக்கு. நகரமயமாக்கல், அதை அந்த பேரூராட்சி ஆக்குறது, ஊராட்சிகளை பேரூராட்சி ஆகிறது, பேரூராட்சி நகராட்சி ஆகிறது, நகராட்சி இந்த வஞ்சகமெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய செயல்கள் இருக்கு. இது எல்லாம் மாநகராட்சி விரிவாக்கத்தால் ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பு. மேலிருந்து திணிக்கப்படுகின்ற கார்ப்பரேட் சேவையை மட்டுமே பிரதானமான கொண்டுள்ள இந்த நகரமயமாக்கலை உழைக்கும் மக்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கலன்னா அடுத்த வரக்கூடிய காலங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவன் என்ன திட்டங்களை உங்ககிட்ட சொன்னாலும் சரி, உங்களுக்கு பேர் ஆபத்து காத்திருக்கு. ஆகையினால இன்னைக்கு போராடாம வேற இன்னைக்கு போராட போறோம், இன்னைக்கு நம்ம குரலை உயர்த்தாம வேற என்னைக்குத்தான் நம்ம குரலை உயர்த்த போறோம். இந்த சொத்து வரி உயர்வுக்கு முன்பாக கடந்த ஜூலைல மின்சார கட்டணமும் ஒரு யூனிட்டுக்கு 25 பைசா முதல்ல 55 பைசா வரை உயர்த்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி ஏப்ரல் ஒன்னாம் தேதி நினைக்கிறேன், குடியிருப்புகளுக்கு உச்ச நேர மின்சார கட்டணத்தை அமல்படுத்தினால மக்கள் ஒட்ட சுருண்டுவதாக இருக்கும். குறிப்பா இந்த உச்ச நேர கட்டணத்தை அமல்படுத்தினால் மின்சார கட்டணம் சுமார் 10 முதல் 20% வரை உயரும் அப்படின்னு கடந்த 2023 ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க அன்றைய ஒன்றிய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த R.K. சிங். கூடவே தமிழ்நாட்டில் ஒரு கோடி மக்கள் 100 யூனிட் இலவசமாக மின்சாரத்தை பயன்படுத்துகிற சூழல்ல திறன் மீட்டர் பொருத்துவதே தேவையற்றது அப்படிங்கிறார் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தோட முன்னாள் உறுப்பினரான திரு எஸ் நாகல்சாமி. எல்லா குடியிருப்புகளுக்கும் திறன் மீட்டர் பொருத்தப்பட்டா 100 யூனிட் இலவச மின்சாரம் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இது எல்லாம் மாநகராட்சி விரிவாக்கத்தால் ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பு. மறைமுகமாக வாடகை உயர்வு, மின்சார கட்டணம், தண்ணி கட்டணம், காய்கறி, மளிகை எல்லாமே உயர்வு அப்படின்னு எல்லாமே விலை உயரும். மக்கள் மீதுதான் விடும். கல்வி மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு எல்லாம் எகிரிடும். இதெல்லாம் இந்த நகரமயமாக்கல், அதை பேரூராட்சி ஆக்குறது, ஊராட்சிகளை பேரூராட்சி ஆகிறது, பேரூராட்சி நகராட்சி ஆகிறது, நகராட்சி இந்த வஞ்சகமெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய செயல்கள் இருக்கு. இது எல்லாம் மாநகராட்சி விரிவாக்கத்தால் ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பு. அதை நம்ம பார்க்கணும். இது என்ன பண்ணலாம்? போராடணும். போராட்டம் மட்டும்தான் இதுக்கு தீர்வாகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத்தனை மக்கள் விரோத தன்மை கொண்ட நகர விரிவாக்கத்தை தான் உட்கட்டமைப்பு வசதி நகரமயமாக்கல் என்ற பெயர்ல மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு. ஆனா சமூக பொறுப்பற்ற சிறு கும்பலிடம் என்ன சொல்றது, உற்பத்தி சக்திகளை குவித்து மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு திட்டங்களும் நகரமயமாக்கலும் மக்களுக்கு பயனளிப்பதாக அல்லாமல் உழைக்கும் மக்களுக்கு எதிராகவே இருக்கு. 1990களில் விவசாய நெருக்கடியால மக்கள் கிராமங்களை விட்டு வெளியேறியது அன்றைய சூழல்ல நகரமயமாக்குதலுக்கான முக்கிய அம்சமாக இருந்துச்சு. அப்போ அந்த மக்கள் உள்வாங்கி கொள்ளும் கட்டமைப்பு இல்லாதது நெருக்கடியை ஏற்படுத்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ வரைக்குங்க மேற்கொள்ளப்படக்கூடிய நகரமயமாக்கலும் உற்பத்தியின் விளைவாகவோ அல்லது புதிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதாகவோ அல்லாம வெறும் குவிதலாக மட்டுமே இருக்கு. வேலைவாய்ப்பு, சுகாதாரம், ஆரோக்கியம் அப்படி எதையும் கணக்கில் கொள்ளாத கேடுகளின் மையமாகவும் மேலிருந்து திணிக்கப்படுவதாகவும் இதுல இருக்கு. மேலிருந்து திணிக்கப்படுகின்ற கார்ப்பரேட் சேவையை மட்டுமே பிரதானமான கொண்டுள்ள இந்த நகரமயமாக்கலை உழைக்கும் மக்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கலன்னா அடுத்த வரக்கூடிய காலங்கள் அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவன் என்ன திட்டங்களை உங்ககிட்ட சொன்னாலும் சரி, உங்களுக்கு பேர் ஆபத்து காத்திருக்கு. ஆகையினால நாம் போராட தயாரா இருக்கணும். கூடவே சேவை துறையிலிருந்து அரசு விலகுது. வரி சுரண்டல், விலைவாசி கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு தன்னகத்தே கொண்ட இந்த நகரமயமாக்கலால் மக்களோட வாழ்க்கை அந்த செலவினங்கள் அதிகரிக்கும். இந்திய பெருநகரங்களோடு பொருத்தி பார்க்கும்போது குறைந்த வாழ்க்கை செலவினங்களை கொண்டுள்ள தமிழ்நாட்டோட சென்னை போன்ற நகரங்கள் உழைக்கும் மக்கள் வாழ முடியாத அதிக வாழ்க்கை செலவினத்தை கோருகின்ற நகரங்களாக மாறும். இதனால சமூக நெருக்கடி
தீவிரமடைவதோடு உழைக்கும் மக்கள் புலம்பெயர்வதும் அகதிகளாகுவதும் தீவிரமடையும். பாசிச மோடி அரசின் கார்ப்பரேட் மயமாகுவதையும் பொதுத்துறை நிறுவனங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுவதையும் எதிர்ப்பதாக சொல்லிட்டு அதனை வேறு வழியில நடைமுறைப்படுத்துது திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. இந்த நிலையில திமுக அரசோட மாநகராட்சி, இந்த நகராட்சி விரிவாக்க அறிவிப்பு வெளியான உடனே தங்களுடைய கிராமங்களை மாநகராட்சி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது அப்படின்னு திருச்சி, மதுரை, கும்பகோணம், கரூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், சேலம், கடலூர், விழுப்புரம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சுது. சாலை மறியல், கடையடைப்பு போராட்டம், கிராம நிர்வாக அலுவலக முற்றுகை அப்படின்னு பல வழிகளில் மக்கள் போராடிட்டே வராங்க. ஊராட்சி பகுதிகளை நகராட்சியுடன் இணைப்பதால வரி உயரும், 100 நாள் வேலை கிடைக்காது, தொகுப்பு வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படாது போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. உயர்த்தப்படும் வரி உயர்வுக்கு ஏற்ப மக்களின் சம்பளம் உயர்கிறதா? இல்ல இது போராடும் மக்களோட உள்ளுணர்வா இருக்கு. மக்கள் போராடாம இல்லை, போராடுறாங்க, கேள்வி கேட்கிறான். இப்படி ஆனீங்கன்னா எங்களுக்கான சம்பளம் அந்த வருமானு கேட்கிறான். பதில் இல்லை. பதில் சொல்ல வேண்டிய திமுக அரசு அமைதியா கிடக்கு. பல்வேறு ஜனநாயக சக்திகளும் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கிட்டு இருக்கு. குறிப்பா சிபிஐஎம் கட்சி தன்னோட மாநில மாநாட்டிலேயே மாநகராட்சி விரிவாக்கத்திற்கு எதிரான தீர்மானமும் நிறைவேற்றிருக்கு. தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள தன்னெழுச்சியாக போராடும் மக்களுக்கு ஆதரவளிப்பது புரட்சிகர ஜனநாயக சக்திகளோட தார்மீக கடமை. இருந்தாலும் கூட போராடும் மக்களுக்கு பிரச்சனையின் முழு பரிணாமத்தை புரிய வைப்பதும், அரசியல் சித்தாந்த அமைப்பு ரீதியாக மக்கள் போராட்டங்களுக்கு தலைமையளிப்பதும், மக்கள் போராட்டத்தை மறு காலனியாக்கம், பாசிசத்துக்கு எதிரான போராட்டமாக வளர்த்தெடுப்பதும் புரட்சிகர ஜனநாயக சக்திகளின் வரலாற்று கடமை. இது ஏதோ வெறும் நகரமயமாக்கல் ஏதோ பண்றாங்க, ஏதோ மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு தமிழ்நாடு அரசு பண்ணுது அப்படின்னாலாம் நீங்க நினைக்க வேணாம். இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன், இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. இவ்வளவு ஆபத்துகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு, தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்குது. இன்னும் கொடூரமான சில விஷயங்களை செயல்படுத்த போகுது. இன்னைக்கு நாம விழிக்கலன்னா என்னைக்கு விழிக்க போறோம்?